வணக்கம் நண்பர்களே. திரைத்துறையில் ஒரு பேரதிர்ச்சி. இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மருத்துவமனையில் உடல் நலக்குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. இவர் மகன் மனோஜ் இறந்த பிறகுதான் இவருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத காரணங்களால் மருத்துவமனைக்கு போய் வந்து கொண்டிருக்கிறார். தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. இயக்குனர் பாரதிராஜா தமிழ் திரையுலகின் கிராமிய சினிமா அடையாளம். பாரதிராஜா அவர்கள் தமிழ் திரையுலகில் கிராமிய வாழ்க்கையை நிஜத்தன்மையுடன் திரைக்கு கொண்டு வந்த முன்னோடி இயக்குனர்களில் ஒருவர். கிராமத்து மனிதர்களின் உணர்வுகள், உறவுகள், காதல், சமூக பிரச்சனைகள் ஆகியவற்றை மிக எளிமையாகவும் ஆழமாகவும் சொல்லியவர். 1970களில் திரையுலகில் அடியெடுத்த பாரதிராஜா 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் ஒரு பெரிய இடத்தை சினிமாவில் பெற்றுள்ளார். அது அனைவரும் என்ன சொல்வார்கள் என்றால், அது ஒரு புதிய அலைக்காற்றை உருவாக்கினார் என்றுதான் சொல்வார். அந்த அளவுக்கு அந்த படம் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்று வந்தது. அதன் பிறகே கிழக்கே போகும் ரயில், மண் வாசனை, அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, வேதம் புதிது போன்ற பல வெற்றி படங்களை இயக்கி தமிழ் சினிமாவில் தனது தனி முத்திரையை பதித்தார். இந்த படங்கள் மக்கள் மனதில் நீங்காத இடத்தை பிடித்தது. இப்பொழுதும் அந்த படங்கள் மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நடந்து வருகிறது. அவர் இசை மற்றும் கலைஞருக்கு எப்போதுமே முக்கியத்துவம் தன் படங்களிலும் சரி, தன் மனதிலும் சரி கொடுப்பார். பாரதிராஜா படங்களில் இசைக்கும் முக்கிய இடம் உண்டு. இளையராஜா இசையில் உருவான பல மறக்க முடியாத பாடல்கள் பாரதிராஜா படங்களில் இடம்பெற்றுள்ளன. அவரது படங்களின் உணர்வுகளை மேலும் வலுப்படுத்தின. மேலும் பல புதிய நடிகர், நடிகைகளை அறிமுகப்படுத்திய பெருமையும் அவருக்கே சொந்தம். ரஜினிகாந்த், பல மற்றும் கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, கார்த்திக், ராதிகா, ரேவதி உள்ளிட்ட பலர் அவருடைய படங்களில் நடித்தது ஒரு முக்கியமான திருப்புமுனையாக அமைந்துள்ளது. இயக்குனர் மட்டுமல்ல, நடிகராகவும் பாரதிராஜா நடந்து கொண்டார். பாரதிராஜா இயக்குனராக மட்டுமல்லாமற் பின்னர் காலகட்டத்தில் நடிகராகவும் ரசிகர்களின் மத்தியில் இடத்தை பெற்றுவிட்டார். குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார். அவர் காட்டும் இயல்பான நடிப்பு அவரது அனுபவத்தின் பிரதிபலிப்பாக உள்ளது. பல தேசிய விருதுகள் மற்றும் மாநில விருதுகளை பெற்றுள்ள பாரதிராஜா தமிழ் திரையுலகத்தில் கிராமிய சினிமாவின் தந்தை என அழைக்கப்பட்டார். இப்பொழுதும் அவர் படங்கள் மக்கள் மத்தியில் நீங்காத இடத்தை தான் பெற்றுள்ளது. அவர் மகன் மனோஜ் இறந்த பிறகுதான் அவருக்கு உடல்நிலை அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அடிக்கடி அவர் மருத்துவமனை சென்றார். தற்பொழுது மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்பது தெரியவந்துள்ளது. அவர் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்போம்.